everyone. இன்னைக்கு நம்ம டியூஷன் கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சன்ஸ்கிரீன் பத்தி எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அது சன்ஸ்கிரீன் தான். அதை வந்து நம்ம கரெக்டான ப்ராடக்ட், அதாவது நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து அது நல்லா சன்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்காக தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க சன்ஸ்கிரீன்னா என்னன்னு பார்க்கலாம். சன்ஸ்கிரீன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு. இது வந்து நம்மளை எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லேருந்து வர யூவி ரேஸில், அதாவது ஆர்ம் ஃபுல்லாக வரும் அந்த யூவி ரேஸு, அதை வந்து நம்ம ஸ்கின்லேருந்து அதை வந்து நம்ம ஸ்கின்ல வந்து படாமல் நம்மளை வந்து பாதுகாக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீனு. சன்ஸ்கிரீன் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும், எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்னா சன்பர்னை வந்து நம்மளுக்கு வராமல் தடுக்குது, டேனை வந்து ரெடியூஸ் பண்ணுது, பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து வராமல் நம்மள அதிகமாக தடுக்குது. அதே மாதிரி கொலாஜன் அண்ட் எலாஸ்டின்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ரெடியூஸ் ப்ரீமெச்சூர் ஏஜிங், அதாவது நம்ம வந்து சீக்கிரமாக ஃபைன் லைன்ஸ் அந்த விரிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அதிலேருந்து அந்த மாதிரி வராமல் இதை பாதுகாக்கிறதுக்கு இந்த சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு பயன்படுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து யூவி ரேஸ். யூவி ரேஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று யூவிஏ, இன்னொன்று யூவிபி. யூவிஏ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ஏஜிங், அதாவது பெனட்ரேட் டீப் இன்டு த ஸ்கின், அதாவது இது வந்து ஸ்கின்னுக்குள்ள ரொம்ப டீப்பாக போகக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னா அது யூவிஏ. இது வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங்கை வந்து உண்டு பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூவிஏ ரேஸ் தான். இது வந்து பிரிங் லைன்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த யூவிஏ ரேஸ் தான். இது வந்து பிக்மெண்டேஷனை வந்து இது பண்ணுறதுக்கும் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூவிஏ ரேஸ். அப்புறம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்க விண்டோஸ் வழியாகவும் நம்ம ஸ்கின்ல வந்து பட்டுச்சுன்னா இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டார்க் ஆக்கும். அதனால தான் வீட்டில் இருக்கும்போதும் நம்ம வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து யூவிபி. யூவிபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் பர்னிங், அதாவது இது வந்து அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின்னை தான் அஃபெக்ட் பண்ணும். நம்ம வந்து மேலே இருக்க லேயரை தான் இதை அஃபெக்ட் பண்ணும். இது வந்து சன்பர்ன் ஆகிறதுக்கு இது பண்ணுறதும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூவிபி ரேஸ் தான். இது வந்து டேன் ஆகிறது எதனால பார்த்தீங்கன்னா இந்த யூவிபி ரேஸால தான். இது வந்து ஸ்கின் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். உள்ள வரைக்கும் போகாது. உள்ள வரைக்கும் போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூவிஏ. அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கும்போது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது. எஸ்பிஎஃப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எஸ்பிஎஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், அதாவது யூவிபி ரேஸ்லேருந்து எந்த அளவுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றத மெஷர் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஎஃப். நீங்கள் வாங்குற சன்ஸ்கிரீனில் இந்த எஸ்பிஎஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணிங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்மளை சன்லேருந்து அந்த யூவிபி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SPF 15 வந்து பேசிக் ப்ரொடெக்ஷன். இது வந்து நார்மலான ஒரு ப்ரொடெக்ஷன் தான், சும்மா கொஞ்சம் தான் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். SPF 30 வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா SPF 30. இதுவே SPF 50 வந்து ஹை ப்ரொடெக்ஷன், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அந்த யூவிபி ரேஸ்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த SPF 50. SPF 50+ வந்து வெரி ஹை ப்ரொடெக்ஷன். ஆனால் இப்போ நம்ம வந்து SPF 50க்கு மேலே இருந்தால், ஸோ SPF 100லாம் இருந்தால் அது நம்மளுக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது 2 மணி நேரத்துக்கு மேலே 3 மணி நேரத்துக்கு மேலே நம்ம போடாமலே வெயில் அதிக நேரம் இருந்தோம் அப்படின்னா நல்லா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வெயிலில் அதாவது சன்னில் வந்து அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours ஒன்ஸ் நீங்கள் எந்த மாதிரியான SPF 50 வாங்கினாலும் சரி, SPF 100 வாங்கினாலுமே சரி, நீங்கள் அதை வந்து 2 hours ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் ஸ்கின்னை வந்து அது வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் PA அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கிரேட் ஆஃப் UVA. இப்போ UVA ரேஸ்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த PA. அதாவது நீங்கள் வாங்குகிற சன்ஸ்கிரீனில் PA+++ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UVA ரேஸ்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதுவே SPFன்றது UVB ரேஸ்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது.
இது வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்றத பொறுத்து நம்மள வந்து அது வந்து UVA ரேஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் PA அப்படின்னா PA அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம UVA ரேஸ்ல இருந்து அது வந்து நம்மளை பாதுகாக்கும். இதுவே PA++ அப்படின்னு இருந்துச்சுன்னா இது மீடியமா பாதுகாக்கும். அந்த மாதிரி பிளஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போக கொஞ்சம் அதிகமான ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு தரும். இந்த சன்ஸ்கிரீனை எப்போ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மார்னிங் அட் த லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்கின் கேர். நம்ம ஸ்கின் கேர் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 15 to 20 minutes பிஃபோர் சன் எக்ஸ்போசஸ். அதாவது நம்ம சன்ல வந்து போறதுக்கு முன்னாடி நம்ம வெளியில போறதுக்கு முன்னாடி 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டோம் அப்படின்னா அது உள்ள நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும். தேர்ட் வந்து நீங்க எந்த மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன் போட்டாலும் SPF வந்து 50, 100 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் போட்டாலுமே எவ்ரி 2 to 3 hours வந்து நீங்க ரீஅப்ளை பண்ணிட்டே இருக்கணும் அவுட்டோர்ல இருந்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் பிஃபோர் மேக்கப் பண்றீங்கன்னா மார்னிங்ல பண்றீங்க அப்படின்னா பிஃபோரா நீங்க வந்து மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து நல்லா பாதுகாக்கப்படும். இப்போ வந்து நீங்க UVA, UVB, SPF, PA இதெல்லாம் ஏன் உங்க சன்ஸ்கிரீன்ல இருக்கு, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், இது எதுக்காக அப்படின்னு நீங்க நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சன்ஸ்கிரீனோட டைப்ஸ்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. தேங்க்யூ.